2009ஆம் ஆண்டு இலங்கையில் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸையும் அதனுடன் கூட்டணி வைத்த திமுகவையும் தமிழக வாக்காளர்கள் மன்னிக்க மாட்டார்கள். தேர்தல் நேரத்தில் தகுந்த தண்டனையை கொடுப்பார்கள் என்று அதிமுக மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்தது. அதிமுகவுக்கு துணையாக திமுக எதிர்ப்பு, ஈழ ஆதரவு தமிழ் தேசிய அமைப்புகள் மிக தீவிரமாக செயல்பட்டன. உண்மையில் 2009 மக்களவைத் தேர்தல் தமிழகத்திற்கு பல ஆச்சரியங்களை கொடுத்த தேர்தல். அந்த தேர்தல் பரப்புரையில் ஈழ பிரச்சனை மிக முக்கியமான பேசுபொருளாக இருந்தது. ஈழ அரசியலை வீரியமாக முன்னெடுக்கும் அதிமுக அப்பொழுது அதிமுக கூட்டணியில் இருந்தது. இலங்கை தமிழர் கூட்டமைப்பில் முக்கிய அங்கமாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் அப்பொழுது அதிமுக கூட்டணியில் இருந்தது. ஈழ அரசியலை தனது கட்சியின் அடித்தளமாக கொண்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் திமுகவும் காங்கிரசும் அமைத்த கூட்டணியில் அங்கம் வகித்தது. திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் ஈழ ஆதரவு அரசியலை முன்னெடுக்கும் கட்சிகள் என்ற போதும் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்திருந்ததை ஈழ ஆதரவாளர்கள் கடுமையான விமர்சனமாக முன்வைத்தனர். ஈழம் குறித்து தனது பழைய நிலைப்பாட்டிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட நிலையை அப்போது எடுத்திருந்தார் ஜெயலலிதா. அந்த முடிவு இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவான அரசியல் பேசிக் கொண்டிருந்த மதிமுக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கூட்டணி கட்சிகளுக்கு உற்சாகத்தை தந்தது. எதிர்முகாமான திமுக, காங்கிரஸ், விசிக கூட்டணியை கடுமையாக விமர்சிப்பதற்கு அது சரியான வாய்ப்பாக அமைந்துவிட்டது. இந்த இடத்தில் சில முக்கியமான கேள்விகள் எழுகின்றன. அந்த தேர்தலில் திமுக கூட்டணியை ஈழ எதிர்ப்பு கூட்டணியாகவும் அதிமுக கூட்டணி ஈழ ஆதரவு கூட்டணியாகவும் மக்கள் புரிந்து கொண்டார்களா? ஈழத்தமிழர் விவகாரத்தை மனதில் வைத்தே தமிழக வாக்காளர்கள் வாக்களித்தார்களா? காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகள் அனைத்திலும் ஈழத்தமிழர் பிரச்சனை எதிரொலித்ததா? ஈழத்தமிழர் ஆதரவாளரான திருமாவளவனின் தேர்தல் பிரச்சாரத்தை ஈழத்தமிழர் பிரச்சனை பாதித்ததா? ஜெயலலிதாவின் ஈழ ஆதரவு நிலைப்பாட்டை தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? ஈழத்தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும் வைகோவை தமிழக வாக்காளர்கள் மக்களவைக்கு அனுப்பாதது ஏன்? களத்தில் ஒன்றாக இருப்போம் என்று டாக்டர் ராமதாசுக்கு அழைப்பு விடுத்தாரா திருமாவளவன் என்பன போன்ற கேள்விகளுக்கான விடை தேடி பயணித்தால் 2009ஆம் ஆண்டு தேர்தல் களம் எவ்வாறு இருந்தது, அந்த தேர்தலின் முடிவுகளை தீர்மானிக்கும் காரணிகளாக எந்தெந்த அம்சங்கள் இருந்தன என்பதை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். ஈழத்தமிழர்களின் பிரச்சனை என்பது தமிழகத்தின் வாழ்வியலோடு பிணைந்துவிட்ட ஒன்றாகவே இருந்திருக்கிறது. 80களில் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக சிங்கள பேரினவாதம் தலைதூக்க தொடங்கிய போது தமிழகம் பதறியது. ஈழத்தமிழர்கள் இரையாவதை தடுக்க எத்தனித்தது. தமிழர்கள் மீதான தாக்குதலுக்கு கடும் கண்டனங்களை இலங்கை அரசுக்கு தெரிவித்தது தமிழகம். அப்பொழுது தமிழகத்தில் எம்ஜிஆர் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடன் நல்ல நட்பில் எம்ஜிஆர் இருந்தார். மாநில அரசை நடத்தி கொண்டிருந்த எம்ஜிஆர் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பந்த் நடத்தினார். எதிர்க்கட்சியான திமுக ஈழத்தமிழர் பிரச்சனையில் மத்திய மாநில அரசுகள் போதிய கவனம் செலுத்தவில்லை என்று கூறியதோடு கருணாநிதியும் அன்பழகனும் தங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்தனர். தமிழகத்தில் ஆளும் கட்சி ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறது. எதிர்க்கட்சி தலைவரான கருணாநிதியும் அன்பழகனும் தங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்கின்றனர். தமிழகத்தில் நடைபெறும் இந்த அரசியல் செயல்பாடுகள் டெல்லியை யோசிக்க வைத்தன. இங்கே டெல்லி என்றால் இந்திரா காந்தி தான். ஆம், இந்திரா காந்தியும் ஈழத்தமிழர் விவகாரத்தில் இலங்கை அரசு நிகழ்த்தி கொண்டிருந்த இனப்படுகொலைக்கு எதிராக குரல் கொடுத்தார். ஈழ விவகாரத்தில் திமுக, அதிமுக, இந்திரா காங்கிரஸ் ஆகிய 3 முக்கியமான அரசியல் கட்சிகளும் சிங்கள பேரினவாத தாக்குதலுக்கு எதிராக குரல் கொடுத்தனர். ஈழத்தமிழர் பிரச்சனையை இந்திய அளவில் கொண்டு செல்வதற்காக டெசோ என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. தமிழ் ஈழம் சப்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் என்பதன் சுருக்கம்தான் டெசோ. அந்த அமைப்பின் தலைவர் கருணாநிதி. மேலும் அப்பொழுது திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன், திராவிடர் கழக பொதுச் செயலாளராக இருந்த கி வீரமணி, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த பழ நெடுமாறன், ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் ஐயனன் அம்பலம் ஆகியோர் டெசோ அமைப்பில் தீவிரமாக செயல்பட்டனர். தங்களின் அடிப்படை வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டு தமிழினம் அழிக்கப்படுவதை இந்தியாவின் பிற மாநிலங்களும் உணர வேண்டும் என்பதற்காகவே இந்த டெசோ உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஈழத்தமிழர் பிரச்சனையை இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதே டெசோவின் முக்கியமான குறிக்கோள் என்று சொல்லப்பட்டது. மாநிலத்தில் ஆளும் எம்ஜிஆரின் ஆதரவு, எதிர்க்கட்சியான கருணாநிதியின் பதவி விலகல், மத்தியில் ஆளும் இந்திரா காந்தியின் ஆதரவு,
டெசோ அமைப்பு ஏற்படுத்திய அதிர்வலைகள் என பட்டி தொட்டி எங்கும் ஈழத்தமிழர் பிரச்சனையை பேசும் சூழல் ஏற்பட்டது. கட்சி பாகுபாடின்றி அனைவரும் சிங்கள பேரினவாதத்திற்கு எதிராக குரல் கொடுத்தனர். தமிழகத்தில் ஈழத்தமிழ் அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பது சர்வ சாதாரண நிகழ்வாக மாறியது. ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான போராட்டங்களில் கலந்து கொள்வதும் ஆதரவு தருவதும் தமிழகத்தில் இயல்பான ஒன்றாக பார்க்கப்பட்டது. இந்திரா காந்தியின் மறைவிற்கு பிறகு ராஜீவ்காந்தி உடனடியாக பிரதமர் பொறுப்பேற்றார். ராஜீவ்காந்தியின் அணுகுமுறை ஈழத்தமிழர் விவகாரங்களில் சற்று வித்தியாசமாக இருந்தது. ஈழத்தமிழர் போராளி அமைப்புகளிடம் ராஜீவ்காந்தி மென்மையாக நடந்து கொள்ளவில்லை. மாநிலத்தில் எம்ஜிஆர் ஆட்சி நடைபெற்ற போதும் ஈழத்தமிழர் அமைப்புகளிடமிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஈழத்தமிழர் விவகாரத்தில் பிரதமர் ராஜீவ்காந்தி காட்டிய கெடுபிடிகளை எம்ஜிஆரால் தடுக்க முடியவில்லை. எம்ஜிஆரின் கடைசி காலகட்டத்தில் இலங்கைக்கு அமைதிப்படையை அனுப்பி வைத்தார் பிரதமர் ராஜீவ்காந்தி. அப்பொழுது இலங்கையில் இந்திய அமைதிப்படைக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே மோதல் மூண்டது. அதன் காரணமாக விடுதலை புலிகள் தரப்பில் ஏராளமானோர் பலியாகினர். இந்திய ராணுவ வீரர்களில் சுமார் 17,000 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டது. ஆயுதங்களை இந்திய ராணுவத்திடம் கொடுத்த பிறகு நடைபெற்ற போரில் விடுதலை புலிகள் இந்திய ராணுவத்தின் மீது ஏற்படுத்திய பாதிப்பை பலரும் அதிசயித்து பார்த்தனர். இந்தியா, இலங்கை, தமிழீழ அமைப்புகள் என யாருக்கும் பலன் அளிக்காமல் இந்திய அமைதிப்படை இலங்கைக்கு சென்றது யாருடைய நலனிற்காக என்று மனித உரிமை ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பினர். தமிழினத்தை அழிக்கச் சென்ற இந்திய அமைதிப்படையை வரவேற்க மாட்டேன் என்றார் அப்போதைய தமிழக முதலமைச்சர் கருணாநிதி. அந்த செயல் தேசிய அளவில் விவாத பொருளானது. இந்திய ராணுவத்தை முதலமைச்சர் கருணாநிதி அவமதித்து விட்டதாக தமிழக காங்கிரசார் குற்றம் சாட்டினர். கருணாநிதியின் ஆட்சி கலைக்கப்படுவதற்கு இந்த சம்பவம் ஒரு முக்கியமான காரணமாக அமைந்துவிட்டது. விடுதலை புலிகளின் ஆதரவு மனநிலையுடன் திமுக அரசு செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்ததில் முக்கியமானவர் ஜெயலலிதா. ஆம், அந்த காலகட்டத்தில் ராஜீவ்காந்தியின் குரலாகவே ஜெயலலிதா ஒலித்தார். அந்த காலகட்டத்தில் வரலாற்றில் 2 முக்கிய திருப்பங்கள் நடந்தன. விடுதலை புலிகளின் நண்பர் என்று பெயர் எடுத்தவர் எம்ஜிஆர். ஆனால் அவருக்கு அடுத்து கட்சிக்கு தலைமையேற்ற ஜெயலலிதா விடுதலை புலிகள் விவகாரத்தில் எம்ஜிஆருக்கு எதிர்நிலையை எடுத்திருந்தார். இந்திரா காந்தி ஈழத்தமிழர் அமைப்புக்கு ஆதரவு நிலையை எடுத்தார். ஆனால் ராஜீவ்காந்தி அந்த நிலையிலிருந்து மாறுபட்டார். அந்த காலகட்டத்தில் தான் தமிழகத்தில் ஈழத்தமிழர் அரசியலின் போக்கு மாறத் தொடங்கியது. 80களின் ஆரம்பத்தில் இந்திய அதிகார வர்க்கத்தினரிடம் வீசத் தொடங்கிய ஈழத்தமிழர் ஆதரவு நிலை 80களின் இறுதி பகுதியில் எதிர்நிலை எடுத்தது. பின்னர் 1991ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி படுகொலை ஏற்படுத்திய அலையில் ஈழ எதிர்ப்பாளர்களான காங்கிரசும் அதிமுகவும் அமோக வெற்றி பெற்றன. ஜெயலலிதா தனது முதல் ஆட்சி காலத்தில் விடுதலை புலிகளுக்கு எதிராகவே தொடர்ச்சியாக பேசி வந்தார். திமுகவை ஈழத்தமிழர் ஆதரவு அமைப்பு என்றும், ஈழ ஆதரவு பேசுபவர்களை இந்திய இறையாண்மைக்கு எதிரான மனநிலை உடையவர்கள் என்றும் தொடர்ந்து பேசி வந்தார். இப்படிப்பட்ட ஜெயலலிதா 2009ஆம் ஆண்டு தேர்தலில் ஈழத்தாய் என்று போற்றப்பட்டார். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்ற பிரச்சாரம் தீவிரம் பெற்றது. 2009ஆம் ஆண்டு தமிழக தேர்தல் களம் தமிழக அரசியல் வரலாற்றில் பல்வேறு அடிப்படைகளை மாற்றியது. அந்த தேர்தல் பிரச்சார களம் மிகவும் வித்தியாசமாக அமைந்தது. தமிழீழம் என்ற கோரிக்கையை உயிர் நாடியாக கொண்டு பிரச்சாரம் செய்து மாநாடுகளை நடத்திய திமுகவினர் ஈழத்திற்கு எதிரானவர்களாக முன்னிறுத்தப்பட்டனர். அதிமுக, மதிமுக, பாமக, இடதுசாரிகள் ஆகியோரை கொண்ட கூட்டணியை ஈழ ஆதரவு கூட்டணியாக பார்த்தனர். 2009இல் நடைபெற்ற இனப்படுகொலையை தடுக்க திமுக தவறிவிட்டது. அந்த போரில் சிங்கள பேரினவாதத்திற்கு துணை நின்ற காங்கிரசுடன் கூட்டணி வைத்த கட்சி திமுக என்று கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஜெயலலிதாவின் கடந்த கால ஈழ எதிர்ப்பு மனநிலை மாறி இலங்கை அரசின் இனப்படுகொலையை கண்டிக்கும் துணிச்சல் மிக்க வீராங்கனையாக ஜெயலலிதா முன்னிறுத்தப்பட்டார். 2009 ஈழப் போருக்கு பிறகு நாம் தமிழர், மே 17 போன்ற அமைப்புகள் உருவாகின. ஈழ பிரச்சனையை மையப்படுத்தியே அந்த அமைப்புகள் தங்கள் செயல் திட்டத்தை வடிவமைத்தன. அப்பொழுது ஆட்சியில் இருந்த திமுகவை நோக்கியே விமர்சனங்களையே அந்த புதிய அமைப்புகள் முன்வைத்தனர். சீமான், பாரதி ராஜா போன்ற படைப்பாளிகள் காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகளில் அதற்கு எதிராக பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்போது இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று மறைமுகமாக அதிமுகவிற்கு பிரச்சாரம் செய்தனர். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று கூறினாலும்
காங்கிரஸ் நிற்காத தொகுதிகளில் அவர்கள் பிரச்சாரம் செய்யவில்லை. 2008ஆம் ஆண்டு ஈழத்தில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு எதிராக டாக்டர் ராமதாஸ், திருமாவளவன், பழ நெடுமாறன் ஆகியோர் இணைந்து இலங்கை தமிழர் கூட்டமைப்பு என்ற பெயரில் அமைப்பு தொடங்கினர். அந்த கூட்டமைப்பு மத்தியில் ஆளும் காங்கிரஸ் அரசு தொடர்ச்சியாக இனப்படுகொலையில் ஈடுபட்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து ஆர்ப்பாட்டங்களிலும் போராட்டங்களிலும் ஈடுபட்டது. இந்த காலகட்டங்களில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரசாருக்கும் இடையே ஆங்காங்கே மோதல்கள் ஏற்பட்டன. இனப்படுகொலையை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவன் சென்னை மறைமலை நகரில் சாகும் வரை உண்ணாநிலை போராட்டம் அறிவித்தார். 4 நாட்களுக்கு மேல் உண்ணாநிலை நீடித்த நிலையில் அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமானது. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் இலங்கை தமிழர் கூட்டமைப்பில் உள்ள பலரும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க திருமாவளவன் தனது உண்ணாநிலை போராட்டத்தை நிறுத்திக் கொண்டார். பாமக நிறுவனர் ராமதாஸ் திருமாவளவனின் உடல்நிலை குறித்து அக்கறையுடன் விசாரிப்பது போன்ற புகைப்படம் அடுத்த நாள் அனைத்து தினசரிகளிலும் வெளிவந்தது. அதன் பிறகும் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக போராட்டம் தொடர்ந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்குகளும் பதியப்பட்டன. காங்கிரஸ் எதிர்ப்பு மனநிலையில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அப்போது திமுக கூட்டணியில் தான் இருந்தனர். அதிலும் பாமக 2006 சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்தே தேர்தலை சந்தித்திருந்தது. கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு 2 இடங்களை வென்ற விடுதலை சிறுத்தைகளும் திமுகவிடம் வந்து சேர்ந்திருந்தது. இந்த நிலையில்தான் ஈழ போராட்டத்திற்காக பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து தனி அணியாக செயல்பட்டுக் கொண்டிருந்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அவர்களுக்கு துணை நின்றது. இந்த நிலையில் 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியானது. காங்கிரஸ் எதிர்ப்பு பேசும் பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் திமுக அணியில் தொடர்வார்களா என்ற கேள்வி எழுந்தது. இலங்கை தமிழர் கூட்டமைப்பு தனி அணியாக தேர்தலை சந்திக்குமா என்ற கோணத்தில் விவாதம் சென்றது. ஆனால் திடீரென அதிமுக அணிக்கு சென்றது பாமக. அது மட்டுமல்ல, எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் ஜெயலலிதாவே அடுத்த பிரதமர் என்றும் கூறினார் டாக்டர் ராமதாஸ். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பு சகோதரி அவர்களோடு பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. இது வெற்றி கூட்டணி. 40 தொகுதியிலேயும் புதுச்சேரி உட்பட 40 தொகுதியிலேயும் இந்த கூட்டணி சாதாரண வெற்றி பெறப்போவதில்லை. மிகப்பெரிய வெற்றியை இந்த கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறப் போகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அப்படியே நீடித்தது. ஈழத்திற்கு ஆதரவாக பேசிய திருமாவளவன், காங்கிரஸை எதிர்த்து பேசிய திருமாவளவன் எப்படி சோனியா காந்தியுடன் ஒரே மேடையில் ஏறுவார் என்று ஈழ ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்பினர். ஆனால் அந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி உறுதியானது. மறுபுறம் அதிமுக, பாமக, 2 இடதுசாரிகள் ஆகியோரை கொண்ட எதிர்கூட்டணி உருவானது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாமக ஈழப் பிரச்சனையை மையப்படுத்தி திமுக கூட்டணியை விமர்சித்து பேசியது. ஆனால் இடதுசாரிகள் ஈழப் பிரச்சனைக்காக திமுக கூட்டணியிலிருந்து வெளிவரவில்லை. அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் காரணமாகவே காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருந்தனர். திமுக மீதான ஈழ எதிர்ப்பு பிம்பம் இயல்பாகவே ஜெயலலிதாவிற்கு சாதகமாக அமைந்தது. ஆகவே தமிழ் தேசிய அமைப்புகள், காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள், ஆளுங்கட்சிக்கு எதிரானவர்கள் என பல தரப்பினரும் அதிமுக ஆதரவு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கருணாநிதி மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட தேர்தல் அது. அப்போது திமுக தரப்பிடமிருந்து பதில் விமர்சனங்கள் வர ஆரம்பித்தன. போர் என்றால் மக்கள் சாகத்தான் செய்வார்கள் என்று சொன்னவர் யார்? பிரபாகரனை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னவர் யார்? தமிழகத்தில் இருக்கும் ஈழ அகதிகளுக்கான உரிமைகளை பறித்தவர் யார் என ஜெயலலிதா மீது கடும் குற்றச்சாட்டுகளை அடுக்கியது திமுக தரப்பு. விவாதங்கள் காரசாரமாக சென்று கொண்டிருக்க மெரினா கடற்கரையில் யாரும் எதிர்பாராத விதமாக உண்ணாநிலை போராட்டத்தை தொடங்கினார் முதலமைச்சர் கருணாநிதி. ஈழப் போரை நிறுத்தச் சொல்லி கோரிக்கை வைத்து உண்ணாநிலையை தொடர்ந்தார். விவரம் கேள்விப்பட்டு திமுக பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் மெரினா கடற்கரைக்கு விரைந்தனர்.
இலங்கை ராணுவம் மக்கள் மீது தாக்குதல் நடத்தாது என்று மத்திய அரசு உறுதி கொடுத்த பின் உண்ணாவிரதத்தை கைவிட்டார் கருணாநிதி. இத்தனை பரபரப்புகளுக்கு மத்தியில் மக்களவை தேர்தல் நடந்து முடிந்து முடிவுகள் வெளிவரத் தொடங்கின. திமுக கூட்டணி 28 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. 2 தொகுதிகளில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் ஓரிடத்தில் வெற்றி பெற்றது. சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் முதன்முறையாக நாடாளுமன்றம் சென்றார். காங்கிரஸ் கட்சியும் 9 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. அதிமுக கூட்டணி வெறும் 12 இடங்களை மட்டுமே கைப்பற்றி இருந்தது. வட தமிழகத்தில் அடர்த்தியான வாக்குகளை உடைய பாமக தான் போட்டியிட்ட 7 இடங்களிலும் தோல்வி அடைந்திருந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஓரிடத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஓரிடத்திலும் வெற்றி பெற்றிருந்தது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தான் போட்டியிட்ட விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரிடம் தோல்வியுற்றார். ஈழ ஆதரவாளரான வைகோ எந்த கட்சியை இனப்படுகொலை செய்த கட்சி என்று குற்றம் சாட்டி தமிழ்நாடு முழுவதும் முழங்கினாரோ அதே காங்கிரஸ் கட்சியிடம் தோல்வியுற்றதை அரசியல் பார்வையாளர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அதே சமயம் மதிமுக சார்பில் ஈரோட்டில் போட்டியிட்ட கணேசமூர்த்தி வெற்றி பெற்றிருந்தார். பிரச்சாரத்தில் வீரியமாக தெரிந்த ஈழ எதிர்ப்பு அரசியல் தேர்தல் முடிவில் துளியும் எதிரொலிக்கவில்லை என்பதையே வைகோவின் தோல்வி உட்பட பல்வேறு செய்திகள் உணர்த்தின. அதிமுகவின் கோட்டை என்று சொல்லப்படும் தென் தமிழகத்தில் அதிமுக மிகப்பெரிய சரிவை சந்தித்திருந்தது. தென் தமிழகம் முழுவதும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருந்தது. மதுரை மக்களவை தொகுதியில் முதன்முறையாக திமுக வெற்றி பெற்றது. முதலமைச்சர் கருணாநிதியின் மகனும் திமுக தென்மண்டல அமைப்பு செயலாளருமான மு.க. அழகிரி மதுரையில் வெற்றி பெற்றார். அதிமுகவிற்கு எப்பொழுதுமே கை கொடுக்கும் கொங்கு மண்டலம் மட்டுமே 2009ஆம் ஆண்டு தேர்தலிலும் ஜெயலலிதாவிற்கு கை கொடுத்தது. இனப்படுகொலை விவகாரத்தில் காங்கிரஸ் மீது கோபமே இல்லை என்று சொல்ல முடியாது. EVKS இளங்கோவன், KV தங்கபாலு போன்ற காங்கிரஸ் மூத்த தலைவர்களே அந்த தேர்தலில் தோல்வியடைந்திருந்தனர். முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அதிமுக வேட்பாளர் ராஜ கண்ணப்பனிடம் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தற்போது வரை அந்த வெற்றி சர்ச்சைக்குரியதாகவே பார்க்கப்படுகிறது. ஆக 2009 மக்களவை தேர்தலின் போது காங்கிரஸ் தலைவர்கள் மீது அதிருப்தி இருந்திருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த திமுக கூட்டணி மீது அந்த அதிருப்தி எதிரொலிக்கவில்லை. அந்த தேர்தலில் திமுக 18 தொகுதிகள் வெற்றி பெற்றிருந்ததை இங்கே கவனிக்க வேண்டும். ஈழ ஆதரவாளரான திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் நல்ல வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் என்பதையும் கூடுதலாக கவனிக்க வேண்டும். ஈழ அரசியலை தேர்தல் அரசியலுடன் மக்கள் முழுமையாக பொருத்தி பார்க்கவில்லை என்பதை 2009 தேர்தல் உணர்த்தியிருந்தது.